எங்கேயாவது கடைக்கு அனுப்பலான்னா ஒருத்தர் கூட நம்ம கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. ஏய் சோபி, சோபி, ஹரிசு, இப்போ எதுக்கு கத்திட்டு கிடக்குற? எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது இல்ல? உனக்கு கடைசி எக்ஸாம் +2 எக்ஸாம் மட்டும் படினா மட்டும் போதாது. கொஞ்சமாச்சு என்னை கூப்பிடாத டிஸ்டர்ப் பண்ணாத இருந்தா தானே என்னால் படிக்க முடியும். அதை விட்டுப்புட்டு எப்பா பாரு சோபி சோபின்னு கூப்பிட்டு கிடக்குற. உன் புதல்வன் இருக்கிறான்ல, வேட்டியே தின்னுப்புட்டு சும்மா தானே இருக்கிறான், அவனை கூப்பிட வேண்டியது தானே. ஆமா, அப்படி போட்டு கொடுத்துட்டாலும் அம்மா அப்படியே உன்னை தூக்கி தூக்கி பந்தாடிடுவாங்க. பொத்திட்டு நில்றா கொஞ்சம். சோபி, எப்படி இப்படிதான் மரியாதை இல்லாத பேசுவியா? அண்ணனை பொத்திட்டு இருன்னு சொல்றேன். மா, நான் பொத்திட்டு இருன்னு சொன்னதே வாயதான் பொத்திட்டு இருன்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் தப்பா புரிஞ்சுக்கினா நான் பொறுப்பு கிடையாது. என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு வேலை இருக்குது. வந்துட்டாங்க அம்மால மவனம். எங்க அப்பா இல்ல, இருந்திருந்தா தெரிஞ்சிருக்க வேடிக்கை இன்னைக்கு. மா பத்தியம்மா, கருவாச்சி எப்படி எல்லாம் பேசிட்டு போகுது. விடுடா விடுடா, உங்க அப்பா இருக்கிற சப்போர்ட்டர் அவளுக்கு. சரி அதெல்லாம் போட்டு இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் பாட்டு சின்சியரா உட்கார்ந்து கேம் விளையாடுனேன்ல, சும்மா எதுக்கு கவியை நீ டிஸ்டர்ப் பண்ற? படிக்கிறேன்னு சொல்ற, படிச்சேன். கடைசியில காலேஜ் சேர்த்து விடுங்க, நான் நல்லா படிச்சு சீக்கிரம் வேலைக்கு போவேன்னு சொன்னேன். அதையும் சேர்த்து விட்டோம். இப்போ கடைசியில டிகிரியை முடிச்சு போட்டு வீட்டில் உட்காந்து சும்மா உட்காந்துட்டு கேம் விளையாட்டு கிடக்குற. எப்படா உன்னை எல்லாம் பொழப்பு பண்றது சொல்லு? உனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சிக்கிற, அவளுக்கு ஒரு கல்யாணம் குட்டி, ஒரு காலேஜ் சேர்த்தலாம், ஏதாச்சும் ஒரு அக்கறை இருக்குதா? அந்த மனசனே பாவம் எத்தனை நாளைக்குடா ஓரியாடுவாரு. நல்லா எனக்கு வந்துருண்டா ஹரிசு, சரியா? என்ன டென்ஷன் பண்ணாத, சரியா? எல்லாம் எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் இன்ஜினியர் தான் சேர்ந்துனுக்குறாங்க. நான் இன்ஜினியர் முடிச்சிட்டாக்க உடனே அடுத்த மாதமே நான் வேலைக்கு போயிடுவேன். நான் ஜப்பானுக்கு போவேன், டெல்லிக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன்னு சொல்லி அந்த மனசுங்கிட்ட கையை பிடிச்சி காலை பிடிச்சி அதை பண்ணி இதை பண்ணி வருஷத்துக்கு 3.5 லட்சத்தை கட்டி 4 வருஷம் படிக்க வச்சோம். படிக்க வச்சு ஒரு வருஷத்துக்கு 3 அரியர் வச்சேன். சரி கடைசி வருஷத்தில் அரியரை கிளியர் பண்ணிடுவேன்னு சொன்னேன். கடைசியில் கிளியர் பண்ணாதுக்கும் போது எந்த கம்பெனிக்காரண்டா உன்னை கூப்பிட்டுப்பான்? அத ஃபர்ஸ்ட் கேளு உன் மாங்கட்ட. இன்னைக்காச்சும் உனக்கு புத்தி வந்து உன் மாங்கட்ட கேட்கணும்னு ஒரு அக்கறை வந்திருக்குதே. அவன் எங்கப்பா கிளியர் பண்றான்? அவன் இருக்கிற வீதியில இருக்கிற பொண்ணு, அப்புறம் ஊர்ல இருக்கிற பொண்ணு எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல தான் கிளியர் பண்ணிட்டுக்கறான். காலேஜ் சேர்த்து விட்டேன்னு சொன்னீங்களே, அப்பா என்ன சொன்னாரு? அப்பா எந்த காலேஜ் சேர்த்தாரு? அத ஃபர்ஸ்ட் சொல்லு. அப்பா என்ன சொன்னாரு? நீ படிக்கவே மாட்டேங்கிற, அதனால எனக்கு கூட வந்து கட்டட வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. சூப்பர்வைசரா கூப்பிட்டாரு. கவி கொஞ்சமான மனசாட்சியோட பேசு கவி. நான் படிக்கிற படிப்பு என்ன படிக்கிறேன்னு சொன்னேன் சொல்லு. ஆனா உன்ற கணவர் கூட்டிட்டு போய் சேர்த்தது என்ன? சிவில் இன்ஜினியர் கூட்டிட்டு போய் சேர்த்துட்டார். மறைமுகமா அதே கோர்ஸ். அந்த இன்ஜினியர் லைன்ல எத்தனை கோர்ஸ் வருது? அதெல்லாம் விட்டுப்புட்டு ஏன் உன்ற கணவர் அதிலேயே கூட்டிட்டு போய் சேர்த்தனாரு? பழி வாங்குறாரு கவி, பழி வாங்குறாரு. இப்படியே இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே நம்ம பில்டிங் வந்து பாத்துக்கிட்டுன்னு சொல்லி உன் கணவர் கெட்ட இடத்துல கூட்டிட்டு போய் நீ சிவில் இன்ஜினியர் சேர்த்துட்டார். இத போய் நான் எப்படி படிப்பேன் சொல்லு? இது ஃபர்ஸ்ட் நீ கேட்டி உங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஆமா ரீசு, எனக்கும் ஞாபகம் இல்ல. ஏங்க அவன் கேட்ட மாதிரி நீங்க எதுக்கு இந்த கோர்ஸ் சேர்த்து விட்டீங்க? எனக்கு அப்ப புத்தி இல்லாத போயிடுச்சு, நானும் ஆமான்னு சொல்லிவிட்டேன். இப்பதான் என்ற மகன் இவ்வளவு தூரம் விளக்கு சொன்ன முன்னாடி தான் எனக்கு தெரியுது. நீங்க எதுக்கு இப்படி கூட்டு போய் சேர்த்தீங்க? நீங்க தான் இந்த பொழப்புலக்கிறனா என் மகனையும் அதிலே கூட்டு போய் பண்ணிட்டீங்களே, பரவாயில்லைங்களா? அப்படி தூக்கி போட்டு மெரிச்சுனா அம்மானையும் மகனையும் எந்த தேசத்துக்கு போவீங்கன்னே தெரியாது. ஏடி இப்ப அந்த தொழில நான் சம்பாரிச்சு நான் வீடு வாங்கலையா, நிலம் வாங்கலையா, பசங்களை 2 பேர்த்தையும் படிக்க வைக்கலையா? உனக்கு இப்ப ரோல் டேலன் மாதிரி இப்படி தீனி போட்டு வளர்க்கறனே, இந்த பொழப்புல சம்பாரணை வராமலே உங்களை இத்தனை பேரையும் நான் பாத்துக்கிட்டேனா நானு? கூடுகட்ட குப்பா, என்ன ரோல் ஏர்மையாட்டி என்ன வளர்த்து வச்சிருக்கிற? எங்க அம்மா வீட்டுல இருந்து இருக்கும் போதே நான் இப்படிதான் இருந்தேன். உனக்கிட்ட வந்து புதுசா வந்து ஒன்னும் நான் இப்படி வந்து உடம்பு பெருகல, தெரியுதா? எங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்கிறேன். என்ன உன்ன 10 படி கீழே தான் இருக்கிறேன். எங்க அம்மா வீட்டுல நான் உன்ன ஜம்முன்னு இருந்தேன். நான் உக்காந்து சோபா மேல படுத்துருந்தா எங்க அம்மா டீல இருந்து காஃபில இருந்து எல்லாம் எனக்கு கொடுத்து என்னை தின்னு வளர்த்தாங்க. ஆனா இங்க நானே செய்யணும், நானே கழுவணும், நானே பெருக்கணும், நானே துடைக்கணும், இத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு நீ இவ்வளவு நொட்ட வேறு சொல்றேன். நீ வேணீனே கருவேச்சி, இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருக்கலாமா போலாமா? வேணாம், நம்ம 2 பேரும் கிளம்பிடுவோம். இப்ப என்னத்த சொல்லிட்டேன்? இருக்கிற உண்மையதான் சொன்னேன். என் மாதிரி ரோல் ஏற மாதிரி எது பொம்மை நாட்டி எடுத்துறியா? அண்டாவுக்கு துணி மாட்டின மாதிரி
எங்கேயாவது வெளியில கூட்டு போக முடியுதா? பார்த்தா எனக்கு கேவலமா இருக்கு. என்னமோ நான் செய்யறேன் கலவரம் துவைக்கிறேன். ஊர் உலகத்துல எந்த பொம்மநாட்டியும் செய்யறது இல்லையா? நீ மட்டும் தான் செய்யறியா? இல்ல நீ மட்டும் தான் புதுசா கண்டுபிடிச்சிருக்க. விளக்குற, துவைக்கிறேன், செய்யறேன், பண்றேன். பின்ன உன் வீட்டு வேலையும் நீ தாண்டி செய்யணும். அதுக்கு என்னமோ இவ்வளோ பட்டிமன்றம் நடத்துற நீ? பேசு பேசு, இன்னும் என்னென்ன பேசுறீங்களோ பேசு பேசு, அதுக்கப்புறம் சேர்த்து வச்சுக்கிறேன். என்னத்தடி சேர்த்தி வச்சுக்கிற? உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு சொன்னான். வச்சிருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருக்குமா? உன் தங்கச்சி பாட்டு ஜம்முன்னு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருப்பா. நீ ஜாலியா இருந்திருக்கலாம்ல. அது அன்னைக்கே சொன்ன, என் பேச்சு கேட்டியா? அதுக்குதான் பக்கத்து தெருவுல ஒரு பார்வதின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை வச்சுக்கலான்ட்டு இப்ப முடிவு பண்ணுகிறேன். நீ என்ன நினைக்கிற? ஐயோ, அவசரப்பட்டு இவகிட்ட உண்மையே சொல்லிட்டேனே. இப்ப பத்திரகாளியாட்டுமே ஆடுவாளே. எங்க இப்ப சொல்லும், என்ன சொன்ன? பக்கத்து தெருவுல பார்வதின்றவள வச்சுக்கிறியா? எப்படி? எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. யோ கூடு கட்ட குப்பா, ஒரு பொண்டாட்டிக்கு புளிங்களுக்கு குட்டிக்கே உன்னால வாங்கி போட துப்பு இல்லையே, உனக்கு இன்னொரு பொண்டாட்டி வேற கேக்குதா? இன்னொரு பொண்டாட்டி? எழுந்து நடக்காதவனுக்கு உனக்கு புல்லட் கேக்குதோ? புல்லட்டு? அடியே விடுடி, தெரியாத சொல்லிட்டேனே. நான் தமாசுக்கு தாண்டி சொன்னேன் கவி, என்னை விட்டுடி. என்ன தமாசு? இதெல்லாம் தமாசா? நானும் அடுத்த தெருவுல முருகேசனன்றவனை வச்சுக்கினா நீ அமைதியா இருப்பியா? ஏய், என்ன பேச்சு பேசுற? என்ன ஓய், என்ன உங்களுக்கு கோவம் வருதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஓ விட்டுடி கவி, விட்டுடி, தயவு செஞ்சு விட்டு. தெரியாது சொல்லிட்டேன். தெரியாத சொல்லிட்டியா? தெரியாத எப்படி இருந்துச்சு அடி? நான் கோவை சரல பிறந்த ஊரு நானு. அப்படி அவங்களாட்டம் தானே தூக்கி போட்டு அடிக்கணும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. தெரியுது கவி, இதுக்கு மேல அது மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு தமாசுக்கு தான் சொன்னேன். என் முகரைய பார்த்து யாராவது எனக்கு ஃபிகர் வருமா சொல்லு. நீ கிடைச்சதே எனக்கு பெரிய புண்ணியம். கடவுள் கொடுத்து வரும் கவி. உன்னோட அழகான பொண்ணு, அறிவான புத்திசாலியான பொண்ணு, உன்ன மாதிரி குணம் ஒரு பொண்ணு வேற எங்கேயாவது கிடைக்குமா? நிக்கிறதுலே நீ ஒரு தேவதை கவி. நிஜமாலமா நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்னா? ஐயோ, கிறுக்குச்சிக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே, இல்லைன்னா திருப்பி தூக்கி போட்டு அடிடுவல. ஆமா கவி, நீதான் ரொம்ப அழகா இருக்கிற கவி. ஐயோ தெரியாத உங்களை அடிச்சு போட்டேனே, சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. சரி எந்திரிங்க, போய் நீங்க ஆட்டுக்கால் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு சூப் வச்சு தரேன். என்ன? சரி கவி, நான் வாங்கிட்டு வரேன். சரி நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நான் சூப்புக்கெல்லாம் ரெடி பண்றேன். வச்சு என் காலையே 2 உடச்சி சூப் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இவளுக்கு ஆட்டுக்கால சூப் வேணுமா? சூப்பு ரோடு பட்டால் ரோலர் மாதிரி இதுக்குன்னு என்ன உயிரை வாங்குறதுலே இருக்கிறா. ச்சே, என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை? என்னங்க சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருக்கமா. இப்படி எல்லாம் கேட்டா நான் பயந்துருவனா? ரோலர் என்னங்க சத்தம்? புலம்பிக்கிட்டு இருக்கோமா? ஒண்ணு இல்ல.